ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி நாள் இன்றைக்கி தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வந்து லைவ் பார்த்தாலையும் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருடைய எபிசோடாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாப் 5 கண்டஸ்டண்ட்டுகளுக்கு இன்ப அதிர்ச்சிகளை வந்து கொடுத்துட்ருக்காரு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். அது எல்லா சீசன்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். குறிப்பாக வந்து வீடியோஸ் போட்டு காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க கடந்து வந்து பாதைகளை காட்டுற விஷயங்களாக வந்து இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க எங்கே சேட் மூமெண்ட்டில் இருந்தாங்க, எங்கே ஃபன் மூமெண்ட்டில் வந்து இருந்தாங்க, எப்பெல்லாம் ஃபைட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுற வீடியோஸாக வந்து இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த சில விஷயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் இன்றைக்கி வந்து செய்ய போகிறாங்க. அதில் வந்து 5 வீடியோக்கள் வந்து ப்ளே பண்ணப்படும். முத்துக்குமரனுக்காக 1, விஜய் விஷாலுக்காக 1, அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்காகவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரயானுக்காகவும் பவித்ராவுக்காகவும் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளடா இப்படி இருந்தோம், ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளாம் இப்படி இருந்தோம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. குறிப்பாக பவித்ரா அவர்கள்லாம் எதுனா அப்படின்னு சொல்லி பல நாட்களாக தேடிட்டு இருந்தேன், இதுதான் நான் அப்படின்னு வந்து இப்போ வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 100 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்கேன். ஸோ அதனால் இதுதான் நான் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜய் விஷால் பயங்கர எமோஷ்னலான மூமெண்ட் சார் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. சௌந்தர்யா அழுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துக்குமரன், என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு மூமெண்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, இப்படி ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதெல்லாம் வந்து பிக் பாஸ் வீடு வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக முத்துக்குமரனுக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பிக் பாஸை பற்றியும் பிக் பாஸ் வீட்டை பற்றியும் அந்த வாய்ப்புகளை பற்றியும் அவ்வளோ அழகாக வந்து சொல்லி பூரிச்சு போய் வந்து சொல்லுவாப்படி, இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா, இந்த வாய்ப்பை நான் எவ்வளோ அழகாக பயன்படுத்திக்கணும்னு தெரியுமா, இதை வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாப்புல. சௌந்தர்யாவெல்லாம் ஒரே அழுகு, ஏதோ ஒன்று நான் சாதிச்சிட்டேன்டா, இத்தனை வருஷம் 30-31 வயசு ஆக போகுது, எதுவுமே பண்ணாமல் இருந்தோம், இப்போ ஏதோ ஒன்று சாதிச்சு 105 நாட்கள் கடக்க போகிறோம், சொல்ல முடியாத டைட்டில் வின் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு 1000 விமர்சனங்கள் இருக்குது, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. வெளியே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒட்டுமொத்த விமர்சனத்தையும் தூக்கிட்டு போய் உள்ளர போய் கொட்டிட்டாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும். ஸோ அதனால் வந்து அந்த விமர்சனத்தை வந்து எப்படி கையாள போகிறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி டாப் 2லேயோ இல்லை டைட்டில் வின்னராகவோ இல்லை ரன்னரப் ஆகவோ இல்லை செகண்ட் ரன்னரப் ஆகவோ கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த எமோஷ்னல் மூமெண்ட்டை வந்து காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைவில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைவில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்பப்போ ஒரு வீடியோ தான் வந்து போடுவாங்க. ஸோ எனக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.